யாரா அது? கட்டுமரமா அது? நீங்க என்னதான் மொழியை பத்தின படம் பராசக்தின்னு சொன்னாலும் இந்த படம் முழுக்க முழுக்க கருணாநிதியை ப்ரமோட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சீன் ஒண்ணு வந்தது. அண்ணாதுரை வந்து பேசிட்டே இருப்பாரு, அவர் பக்கத்துல வந்து கருணாநிதி இருக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையாலே ரியாலிட்டியா பார்த்தா அண்ணாதுரைக்கு பக்கத்துல இந்த சைடு வந்து நாவலர் நெடுஞ்செழியன் இருந்திருப்பாரு, இந்த சைடு வந்து எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. ஆனா இவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா அந்த சைடு வந்து அப்படியே எம்ஜிஆர் தூக்கிட்டு கருணாநிதி இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து கருணாநிதிக்கு அடுத்த பதவியில இருந்தார், அதாவது ஒரு உயர் அதிகாரத்துல இருந்தார். ஆனா அவரை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கருணாநிதியோட போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்ப்பவர்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கருணாநிதியை ப்ரமோட் பண்றதுக்கு தான்டா ஃபுல் படமே எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அண்ணா மறைவுக்கு முன் அண்ணா மறைவுக்கு பின் சொல்லிட்டு 2 அத்தியாயம் திமுக இருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அந்த 2வது அத்தியாயத்தோட முதல் அத்தியாயத்தை சேர்க்க பாக்குறாங்க. இதுதான் கருணாநிதி திணிப்பு. படத்தை பார்த்தவங்களுக்குலாம் படத்துல தீயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, உள்ள கருணாநிதி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட்டுகளை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த சீன் இப்போ பயங்கரமா வைரலாவும் போயிட்டு இருக்கு.